வணக்கம் உறவுகள், எங்கள் தொப்புள் கொடி உறவுகள், உலகத் தமிழர் உறவுகள் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்பமே சுக எல்லோரும் வாழ்க. நான் இன்றைக்கு இந்த பதிவை போடுறது என்னத்துக்காண்டியண்டா, எங்கட தமிழ் தேசியம் விழுந்து போனது, ஆனால் முடிஞ்சு போகல. அதே ஒரு உண்மையான ஒரு தமிழன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார் எங்கட தலைவர். அதை அவர் இப்போ எடுத்துக்கொண்டு போகிறார். அதால் நாங்கள் உலக தமிழர்கள் கட்டாயமாக இதுக்கு உதவி செய்ய வேண்டும். உபத்திரம் செய்யக்கூடாது. உதவி செய்யாட்டிக்கு நீங்கள் விலகி இருந்துருங்கோ. ஆனால் தமிழர் என்ற முறையில் நாங்கள் எல்லோரும் தமிழர் என்றால் கட்டாயமாக இந்த சீமான் என்ற ஒரு தமிழ் மகனுக்கு, எங்களோட உறவுகளுக்கு, வீரத்தமிழனுக்கு நாங்கள் ஒரு உதவியை கொடுக்கணும் என்று சொன்னால், நாங்கள் அதுக்கு முடிஞ்ச அளவு என்ன பங்களிப்போ, சதுர உதவியோ அல்லது பண உதவியோ, என்ன உதவி என்றாலும் செய்து எங்கட தமிழ் தேசியத்தை நிலநாட்டணும். அதாவது இந்த பதிவை பார்த்துட்டு யாருக்கெல்லாம் கோபம் வருதோ அவர்கள் என்னை பொறுத்தவரை தமிழன் இல்லை என்று தான் சொல்லலாம். சீமான், உங்களுக்கு சீமான சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காதது அது வேற விஷயம். அவர் தமிழ் தேசியம் ஒன்றுபட்டு நிற்கணும் என்றதுக்காண்டி இந்த பெரிய ஒரு மகாநாட நடத்துகிறார். இந்த 21ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மகாநாடு நடக்குது. அதுக்கு நீங்கள் ஒத்துழைங்கோ. கட்டாயம், நிச்சயமாக. அவர் சில வேளை நீங்கள் கேட்கலாம், அவர் எங்களுக்கு என்னென்ன அது சில புரியாததுகள் கேட்கலாம். அதுக்கு பதில் என்னண்டா, நான் சொல்கிற பதில், நானோ நீங்களோ யாரோ அவர் தமிழீழத்தை பெற்று தர மாட்டார். அங்கே ஒரு தமிழன் ஆண்டால் இலங்கையில் சிங்களவன் கையை வைக்க மாட்டான், பயப்படுவான். இங்கே தமிழ்நாட்டிலே அடி விழுந்தால் அங்கே முதுகு வலிக்கும். அந்த சிவபெருமானுக்கு புட்டுக்கு மஞ்சம் அந்த கதை இருக்குல்ல, பிரம்பாலி அடிபடைக்க முதுகுல ஒரு கோடு விழுந்ததாம். இங்கே அடிக்கிற அடியில அங்க கட்டாயம் முதுகுல கோடு வரும். அதாவது பயம் பெறும். அப்ப அதுக்காண்டி நாங்கள் சீமானை ஆதரிக்கணும். பின்ன தனிநாடு பிரித்து தருவாரண்டு நீங்கள் ஆதரிக்க தேவையில்லை. ஆதரிக்கிற தமிழனுண்ட முறையில் தமிழ் தேசியம்தான் வெல்லணும். இந்த தெலுங்கு நாயல் அண்டை சாக்கு பையோட திருட்டு ரயில் ஏறி எல்லாரையும் தட்டி தட்டி முழு தமிழனையும் தெலுங்கு போர்வையில் அந்த சாதி இந்த சாதி என்று சொல்லி சாதியை பரப்பி கடைசியில் எல்லாரையும் வெளுத்தி பாமத்தி அப்படி வச்சிருக்கிறாங்க. அதை நீ உடைக்கணும், விடக்கூடாது. அவங்கள எப்படி வந்தாங்களோ அப்படி அங்கே போகணும் அந்த குடும்பம். இப்போ நான் எல்லா தெலுங்கரையும் சொல்லல, தெலுங்குலையும் எவ்வளவோ நல்லவங்க இருக்கிறாங்க, இங்கே வாழ்கிறாங்க, இங்கே வருமான வரி கட்டுறாங்க, அது வேறு விஷயம். இது நமக்கு இப்போ நீங்கள் கேட்கலாம், இவர் நான் வன்னி தமிழன், எனக்கு அந்த ரத்தம் இருக்குது, நான் இப்போ 7வது தலைமுறையில் நிற்கிறேன்,
എൻ്റെ அம்மாண்ட பேர் அம்மா அப்பாக்கண்ட சுற்றி இருக்கிற ஆக்கள்ன்ற பேரை கேட்டாலே அவியல் வந்து நாகர் இயற்கை குலம் தான் எங்களுடைய அப்பா அம்மா. அப்போ அந்த இது எனக்கு இருக்கும். ஏனெண்டா பண்டார வன்னியன் ஆண்ட பூமியில் இருந்து வந்த நாங்கள் ஒரே வீச்சில் 7 தலையை கொய்தது அப்படி சொல்லலாம். ஒரே வீச்சில் என்னண்டு 7 தலை கொய்ய ஒரு தளபதி வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தாக்குதலை வந்து தாக்கு பண்ணி பண்டார வன்னியனை இழுத்தோணுமண்டு பெரிய பெரிய தலையை வந்து லண்டன் காரங்கள். அப்போ பண்டார வன்னியன் வந்து மாறு வேஷத்தில் தலைப்பாகம் கட்டி கொண்டு வந்து பெரியொரு நீளவாள் அப்படியோ குதிரையில் இருந்தபடி அப்படியோ பிடிச்சி கொண்டு போனால் 7 தலையும் கொய்தாச்சு விழுந்தாச்சு. அதோட லண்டன்காரன் அடங்கின வந்தான். அதுதான் சொல்கிற கற்பூர புல்லடியண்டு 7 தலையை கொய்த பண்டார வன்னியன் கற்பூர புல்லடி என்று சொல்லுவாங்க. அது இந்த முழிய வளைக்கும் தட்டாமலைக்கும் என்று நினைக்கிறேன். இத்திமோடு தட்டாமலைக்கு அங்கால போனோன்னா அந்த கற்பூர புல்லடி வருது. கிட்டத்தட்டவா முழிய வளைய கிட்டவா நடுப்பகுதியில் அங்கே ரொம்ப இந்த முந்திரி மரங்கள் நிற்கிது. நாங்கள் முந்தி சைக்கிள்களில் போய் பழக்கம். சரி, அதை விடுங்கோ. அப்போ யாருக்கெல்லாம் கோபம் பெறுதோ அவன் தமிழன் இல்லை. யாருக்கெல்லாம் தலைவரை பிடிக்குதோ தலைவர்கிட்ட கொள்கையை பிடிக்குதோ அவங்கள் வந்து தமிழர், நாங்கள் தமிழர். அப்படி பிடிக்காதவன் அவன் வந்து தமிழனே இல்லை. அவையில சொல்லலாம் நம்ம என்ன இலக்கத்தாடு இல்லாதவியலண்டு நான் சொல்லுவேன். இலக்கத்தாடு இல்லாதவியலண்டு சொல்லுவேன். அப்போ அப்படியானாக்கள் இலக்கத்தாடு இல்லாதவியல். சரி, தமிழனை வந்து அதாவது சீமானை யாருக்கு பிடிக்கும் என்று சொன்னால் அவர் வந்து முழு தமிழன், வீரத்தமிழன். அவற்றை கொள்கைகள் அவற்றை இதுகளை பின்பற்றி பேச்சுக்களை போகிறதுகள் வந்து அது அவங்க உண்மையான ஒரு தாய், நல்ல ஒரு தமிழ் தாய் சேப்பனுக்கு பிறந்த பிள்ளையர். அதை தான் சீமான பின்பற்றும். அப்போ அதே மாதிரி இலங்கைத்தமிழர் இப்படி ஒரு நல்ல தமிழன் அண்டு தாய் சேப்பன்ற வளர்ப்பில் வளர்ந்து தமிழை நேசிக்கிறோன், தாயை நேசிக்கிறோன், மண்ணை நேசிக்கிறோன், கலாச்சாரத்தை நேசிக்கிற தமிழன் வந்து அவன் வந்து ஒரிஜினல் தமிழன். அதாவது நம்பர் தகடு இலக்கத்தகடு உள்ள தமிழன். இல்லாத தமிழனை இப்போ சொல்லிடலாது. அங்கே சிலது இருந்து கத்தி கொண்டு திடீதுகள் வந்து அவங்க கால்களை நக்கி கொண்டு பணத்துக்காண்டியடி பணம் வந்து பணம் நீங்கள் என்ன செய்ய போறிய, கொண்டா போறிய பணத்தை இருக்குந்தனைக்கு நல்லா அனுபவித்து வாழ்ந்துட்டு போங்க. அதுக்கு வேற விஷயம். 4 பேர் கொடுங்கோ. அப்போ தான் உங்களோட சுகாதாரத்தோட நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட நீடி வாழ்வியலண்டு நான் சொல்கிறேன். என்ன பொறுத்தகரை ரெண்டாலும் கர்ம வினையிலிருந்து சப்பையில 7 தலைமுறைக்கும் அது விடாது. நான் கண்ட அனுபவங்கள் இந்த 64 வயசு ஆகுது எனக்கு. இங்கே பாருங்க இப்படி என்ன மாதிரி இருக்கிறேன். என்னென்றால் வன்மம் இல்லை, குரோதம் இல்லை, பொறாண்மை இல்லை, எரிச்சல் இல்லை. அவன் வாழ்கிறான், இவன் வாழ்கிறான், அவனை தள்ளி விழுத்தி. எந்த அனுபவத்திலே நான் ரொம்ப அனுபவிச்சுக்கிறேன். நான் வந்து 52 நாடுகள் போய் வந்த நான் கப்பலில் வேலை தான் 5 வருஷம். அப்போ 84 இருந்து வேலை செய்துட்டு 90ஆம் ஆண்டு பகுதியில் நான் இங்கே வந்தேன். அப்போ அந்த 54 நாடுலேயும் 59 நாடுலேயும் 59 வகையான ஆக்களை வந்து பார்த்துருக்குறேன். அப்போ உலக அறிவு இருக்குது. எதையுமே வந்து தெரியாதுன்னு இருக்காது. எங்கோ அவர் அது இவர் இது அங்கே இங்கே எரிச்சல் பொறாண்மை என்று போகாதீங்க. அப்படி தயவு செய்து
நீங்கள் வந்து உண்மையான ஒரு தமிழ் தாய் தகப்பன்ற பிள்ளைகளாக இருந்தால் நல்ல வளர்ப்பில் இருந்தால் இந்த 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 தேசியம் இதுதான் ஒரு கடைசி சான்ஸ். இப்படித்தான் எல்லாரும் இதண்டு அங்கே இஞ்சியண்டு காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து பணத்துக்காண்டி அந்த ஒரு பெரிய ஒரு மாபெரும் தலைவன் உலகமே வந்து நடுங்கின ஒரு தலைவன். எந்த எந்த நாட்டில் இப்படி ஒரு தலைவன் இருக்கிறான்? இப்போ காட்டுங்கவா. முடியாது முடியாது. ஒரு கால் பெருவிரல் வலிக்குது. பெருவிரல் மயிருக்கு பொறாது தலைவற்ற கால் விரல் மயிருக்கு பொறாது உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் ஓற்றுதனம் இல்லை முழுக்க. இன்றைய பாருங்க, இன்றைக்கு என்ன நடக்குது இந்த அமெரிக்காவில் இந்த பண்புள்ளியல் அதை நான் ஒரு பதிவு போடுறேன். இந்த காட்டு தீர எடுத்து இழுவக்காட்டில் நான் வந்து அதில் கொஞ்சம் இதுகளை வந்து சொல்லுவேன் எடுத்து என்ன பிரச்சனை என்ன மாதிரியாண்டு. சரி, அதை விடுங்கோ. இப்போ இந்த மகாநாட்டுக்கு 21ஆம் தேதி சனிக்கிழமை எல்லாரும் உலக தமிழர்கள் நீங்கள் போகக்கூடிய ஆக்கலண்டா போங்க. எனக்கு உண்மையில நான் பிரெஞ்சு நேஷனாலிட்டி ஆனால் வசதி இல்லை. நான் வந்து இப்போதைக்கு இந்த வருமானம் 350 யூரோ, இலங்கை காசுக்கு 1,00,000 ரூபா. ஆனால் இங்கே எனக்கு வாடகை கட்டத்தான் அதுக்கே காணாது. வீட்டை விட்டு ஒழிக்கிறதும் இல்லை. ரொம்ப உதவிகள் எல்லாம் தான். இப்போ சரியான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேன். சரி, அது இருந்தாலும் நான் இப்படி பேசியாவது தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குற அதுதான். நீங்களும் உண்மையான ஒரு தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாயிருந்தால், தமிழ் ஆணிவேரன் பிள்ளைகளாயிருந்தால் நீங்கள் இந்த மகாநாட்டுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் இங்கே வசதி உள்ளாக கட்டாயம் போங்க. ஒரு அதோட நீங்கள் போய் கோயில் குளங்களையும் சுற்றி பார்த்து நேர்த்திகளையும் வச்சுட்டு செய்து கொண்டு வரலாம். போய் சீமான் பேச்சை கேளுங்க. அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, தலைவரால் வந்து உருவாக்கின மனுஷன் என்றால் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தலைவரே நான் இப்போ வைகோ, இந்த திருமாவளவன், இந்த குளத்தூர்மணி, இந்த ரால்மீசியன், சுவாபி, இவங்களையெல்லாம் வந்து ஏன் வந்து தேர்ந்தெடுக்க இல்லை? என்னத்துக்காண்டி? இவங்களெல்லாம் அவருக்கு பிரிஞ்சு போச்சு கடைசி நேரத்தில். இவங்களெல்லாம் கள்ளங்கள். இவங்களாலாம் வந்து இந்த தலைவர் இயக்கம் அழிஞ்சதே இவங்களால். அப்போ இவங்களெல்லாம் கள்ளங்கள். இப்போ என்ன செய்கிறாங்க பாருங்க. ஏதாவது இந்த சீமானன்ற ஒரு மனுஷனை எப்படியாவது விழுத்திடணுமெண்டா அது இயலாது, முடியாது. நீ இந்த கூழ் முட்டையெல்லாம் அவியாது. கொண்டே அவங்களோட கருணாநிதின்ற சமாதிக்க வச்சா சில வேலை அவியும். நாய் அங்கே இருந்து வந்து இங்கே ஆளை பார்க்குறான். இங்கே இன்னொரு தெலுங்குச்சி இருந்து கத்தி கொண்டிருக்கிறாரு சௌரிய. நான் பொம்பளையால இழிவாக ஒரு நாளும் பேசுகிறேன் இல்லை. நான் ஒரு பதிவு போடுறேன் அவரை பற்றி. அவருக்கு கிளிப் இருக்குது கொஞ்சம். இங்கே தலைவரையும் இயக்கத்தையும் தமிழனையும் தாக்கி கொண்டிருக்கிறார் தெலுங்குச்சி வந்து. தேவையில்லாமல் ஒரு இதுவும் தெரியாது வரலாறு. சும்மா ஏதோ அடித்து விட வேண்டியதான். இந்த ரீல் மாதிரி பெரிய 3-4 மணித்தியால படத்தின் ரீல் மாதிரி இப்படியோ அடித்து விட்றா இருந்தோண்டு. கேட்குறவன் ஏதோ கேணியனாக இருந்தால் என்ன எரும மாடு ஓட்டுமா வண்டி சொல்லுவாங்களோ அது மாதிரி அவள் அடித்து விட்றா. சாக போகிற வயசில் போய் ஈச்சார் கட்டிலுக்கு கிடந்தோண்டு விசிறியை விசுக்கி கொண்டு கிடாவுங்கனே இன்னும் வந்து போறிய. ஆனால் ஒன்று சொல்கிறோம் எங்கட தோழர் சீமானுக்கு என்னண்டா, இங்கே வந்து அங்கே உங்களுக்கு தெரியும் தலைவர் வந்து இந்த 30 வருஷம் இதான் கட்டி எழுப்புறதுக்கு இவ்வளவோ இதுகளை அதாவது பயிருக்குள்ள விளையிற கோர புல்லுகளை களையெடுத்தவர். அதே மாதிரி வந்து சீமான் செய்யணும். இப்படியான இதுகளை எடுத்து இவைகளை வந்து நீங்கள்
இல்லாமல் அழிக்கக்கூடாது. இவங்களுக்கு தண்டனை வந்து நாக்கி அறுத்து ஒரு கை இடது கை வேற தமிழனை பார்த்து எவன் என்றாலும் வந்து விரல் காட்டினா விரலை முறையுங்க, பேசினா நாக்கி அறுங்க. சரியா? உண்மையான தமிழன்டா அதை செய்யும். அதை விட்டுட்டு சும்மா இருந்தோண்டு அவன் இந்த காமராஜர் ஐயா அவர் பாட்டன் வந்து முப்பாட்டன் அந்த மனிதனை விழுத்துறதுக்கு இந்த தெலுங்கு கருணாநிதி என்ன எல்லாம் நாடகம் ஆடினோன்னு என்ன செய்தவன் தெரியுமா? அந்த ஆள் ஒரு அஞ்சியம் எடுத்து தண்டை இதுக்கு வச்சிருக்காத ஆளை வந்து எலெக்ஷன் மூட்டம் பொய் சொல்லி ஏதோ ஒரு பெரிய ஒரு வங்களாவை கொண்டே காட்டி பொய்யாய் அந்த வங்களா அவற்ற வங்களா எல்லாம் காய்ச்சி அடித்து இப்படி சேர்த்து வச்சிருக்கிறார் பாருங்கோ. இவற்ற கள்ளத்தனங்களை இவற்ற மோசடிகள் எல்லாம் செய்திருக்கிறாருன்ட்டு பொய்யான பொய் இதுகளை சொல்லி தமிழ்நாட்டு ஜனங்கள் தெரியும் தானே. அந்த இதுகள் இப்போவும் அப்படித்தானே காசுகளை வேண்டி போட்டு கொண்டே போடுதுகள். அது மாதிரி அப்போ இதை வந்து இதைத்தான் இப்போ கருணாநிதி கூட்டம் செய்யுது. எல்லாரையும் வச்சு வச்சு இப்போ இந்த நான் சொன்னேனே தெலுங்கு உண்டு அவ வந்திருக்கிறா. அவள் வந்து கதைகளை பாருங்க. முதல்ல இன்னொத்திடையோ வந்து கடைசியில் வந்து சீமான், பரிசாலன், தாட்டை துறைமுருகன் இவியலெல்லாம் அந்த கீழ் சாதி அப்படி இப்படி என்றெல்லாம் இழுத்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த வீடியோ போட்டு நான் காட்டி உங்களுக்கு போடுறேன், நீங்கள் எடுத்து பார்த்து அவளுந்த நாக்கையா இருக்கணும். இவ்வளோ எல்லாத்தையும் அங்கே இருந்து வந்து இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே வந்துட்டு உழைப்புக்கு வந்து தமிழன் வந்து இழிச்சவன் தானே கொடுத்து யாது ஊரே யாவரும் கேள்வியாண்டு சொல்லி எல்லாரையும் வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு. அங்கே சொன்னாங்க வந்தார வாழ வைக்கும் வன்னி, வந்தார வாழ வைக்கும் யாழ்ப்பாணம். இப்படியோ சொல்லி எல்லாரையும் வந்தவன் எல்லாரையும் விட்டு கடைசியில் அப்படித்தானே அங்கே வந்தான் தெலுங்கன் என்ன விஜயன் வந்து எல்லாரையும் வந்து இப்போ ஆண்டு ஒன்று இருக்கிறாங்க காணேது தங்கடையண்டு இதுக்கு வந்து எங்கடைய ஆக்கள் பொட்டியை வேண்டி கொண்டு பின்னால் வேட்டியையும் கட்டி கொண்டு தையலையும் கட்டி கொண்டு திரியின ஊத்தப்படைய. எனக்கு தமிழ் நான் வந்து ஒரு தமிழ் தாயின் வயிற்றில் பிறந்தவுடைய குலம் அப்படி. அதால் வந்து நாகர்குலம் இயற்க குலம் நாங்கள் வந்து அப்படியான ஆக்கள். எங்களோட ஊர் வந்து நடுங்கேணி. நான் வந்து பயப்பட மாட்டேன். செத்தால் ஒருக்காத்தான் 100 தரம் சாகரே இல்லை. எங்கள் தலைவர் வந்து எல்லாம் செய்து போட்டு தண்டை பரம்பரையே அழித்தவர் எங்களுக்காண்டி நாங்கள் என்ன செய்தோம்? அவருக்கு என்ன பரிகாரம் செய்தியல் இருந்தோண்டு என்ன திட்டி கொண்டு திரிகிறீர்கள் சாதியை எழுத்து பேசுகிற அதுன்ற இதுன்றது எங்கே தான் திருந்த போறீங்களன்ட்டு எனக்கு கண்டா தெரியாது. ஏன் எங்கட தமிழன் மட்டும் இப்படி வாழ்றீங்களன்ட்டு எனக்கு கண்டா விளங்கவே இல்லை. எந்த இனத்தில் இந்த டிக்டாக்கில் பாருங்க, நான் லைவில் போகிறே இல்லை பார்ப்பேன். இட்டுந்தோண்டு சும்மா ஒருத்தர் வருவார் ஏதோ சம்பந்தம் இல்லாமல் தூஷணத்தை பேசிக்கொண்டு தமக்கைய தாய தங்கைய எப்படியோ மகளே இழுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் மகன்களே உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் இது எந்த கண்ணால் பார்த்தா அறிஞ்சது எல்லாம் 40 வயசு பிறகு உங்களுக்குன்ற ஒரு பிள்ளை பிறந்த பிறகு உங்களோட மனுஷியால் கேவலப்படுவியல், உங்களோட பிள்ளைகளால் கேவலப்படுவியல். இதை இப்படி நீங்கள் செய்து பேசிக்கொண்டு தெரிஞ்சால் நான் உங்கள குறை சொல்ல இல்லையா? அது சில வேளை கோவத்தில் கூடாத வார்த்தை. அதுக்கு வந்து இது சோசியல் மீடியாவில் இருந்து பேசுகிற வார்த்தை இல்லை. நீங்கள் நேரில் கண்டு மூஞ்சைக்கு நேர பேசுங்கோ, அது வேறு விஷயம். இப்படி இருந்து எல்லாரும் பார்த்து இது இழிவுபடுத்து கொஞ்சம் கூட்டம் இருப்பினேன். அவைகள் பாட்டு பாடிக்கொண்டே இருப்பினேன். இந்த சினிமா பாட்டு எல்லாம் பாடுறேன். நானும் வந்து பாட்டு போடுறேன், நான் ரசிக்கிறேன். நான் இசை வந்து கட்டாயம் அது இந்த நான் வந்து முழு நாட்டு இசையும் ரசிப்பேன், கேட்பேன். விளங்காட்டிக்கும் அந்த இசையை ரசிப்பேன். ஆனால் என்னென்றால்
அதுதான் தொழிலண்டு. அது ஏதொண்டு இதை இருந்தோண்டு மனத்தியால கணக்கில் வீட்டிலேயும் வேலை இல்லாமல் ஒன்றுமில்லை, குடும்பத்தையும் பாராமல் பிள்ளைகளையும் பாராமல் புருஷனுக்கு சமைச்சு வைக்காம இப்படியோ ஒருதன் வேலை செய்து போட்டு கஷ்டத்தில் வந்து இங்கே சாப்பாடு பார்த்தா சாப்பாடு இருக்காது. நான் இதுகளை பார்க்குறேன் இல்லையே. ஏனெண்டா நான் வந்து எந்த கையைத்தான் எப்போவுமே நம்புகிறேன். இல்லாட்டி கடகடாண்டு குசினிக்க போவன், சமைப்பன், எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுட்டு நானும் வந்து இருந்துடுவேன். மனுஷி வந்தால் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து வைக்கும், நான் சாப்பிடுவேன். இல்லையாண்டா இப்போ நான் சாப்பிடல, நான் போட்டு சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க வந்துட்டு நான் அப்படி. ஆனால் இப்போ நான் வந்து சொல்ல வந்தது வந்து கட்டாயம் இந்த மாநாட்டுக்கு உதவி செய்யுங்க, போங்க. எங்கட நாங்கள் தமிழர்ன்றதை இந்த உலக நாடுகள் முழுக்க பார்க்கணும். அந்த மனுஷன் அவ்வளவு செலவழித்து ஏக்கர் கணக்கில் 100 ஏக்கர் என்று சொல்கிறாங்க, 80 ஏக்கர் என்று சொல்கிறாங்க. ஆனால் சீமான் இந்த இதில் வந்து நான் அவருக்கு அண்ணன் சொல்கிறேன் வந்து மிக அவதானமாக ப்ளீஸ் தயவு செய்து மிக அவதானமாக இருங்கோ. கண்ணக்க சதியல் நடக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கினேன். சில உயிராபத்துகளே ஏற்படுத்தலாம். சும்மா தேவையில்லாமல் ஏதாவது மக்களுக்கே வந்து தண்ணிகளுக்குள்ள அதை அப்படி கலந்து இதுகளை செய்யக்கூடிய இதுகளும் இருக்குது. நான் என்னென்னா நான் அந்த காட்டு பதிவு பார்க்குறேன்னா நான் அப்படி உயிரிழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு 100க்கு ஒரு 5% அதை வந்து நீங்கள் தயாரப்படுத்தி ஏதோ எல்லாத்தையும் சீமான் என்றாலும் சரி, தண்ணி குடித்தாலும் அதை வந்து இன்னொருத்தர் வந்து அதை குடிச்சு பார்த்து வந்து கொடுங்கோ. சாப்பாடு என்றாலும் அப்படித்தான். என்னென்றால் உங்களோட இதுகளுக்குள்ளேயே இருக்கலாம் எதிரிகள், கவனம். ஏனென்றால் இப்போ வந்து நீதி நியாயம் தமிழ் தேசியம் வந்து எல்லாரும் வந்து இல்லை. இப்போ நான் எல்லாரையும் சொல்லி இல்லை, ஆனால் இருக்குன்னேன் காசுக்காண்டி. என்னெண்டா இப்போ பணம் தான் உலகத்தில் பெருசு. பணத்துக்கு இதில் தான் அன்பு பாசம் எல்லாம் பணத்துக்காக இருக்கு. ஆனால் நாங்கள் வாழ போகிறது இனிமேல் காலமாக்கள் 60-70 வயசு கூட இருக்க மாட்டோம். சரியா? நான் இருப்பேன். எனக்கு தெரியும். என்னென்றால் என் சாப்பாடு அப்படி, என் இது அப்படி. நான் யாருக்கும் இதுவரையில் இன்றைக்கு இந்த டிக்டாக் வாங்கி எத்தனையோ வருஷமாகுது. ஆனால் எனக்கு இது லைவில் போகிறே இல்லை பெருசாக. நான் எத்தனையோ வீடியோவில் போடுறேன். ஆனால் ஒரு இதெல்லாம் லைக் பண்ணுற பெருசாக இல்லை. ஆக மிஞ்சினா ஒரு 400 பேர் பார்த்துருப்பேனே. ஆனால் 10, 20, 30, 40 நான் கடைசியாக வருஷத்தில் போட்ட ஒரு இதுக்குத்தான் 7,000 பேர் வந்து லைக் பண்ணி இருந்தது. அதுக்கு மெத்த பெரிய உபகாரம், நன்றி. அதனால் இதை வந்து நான் கேட்குற இதுதான், தயவு செய்து சீமானை காத்து வச்சு கொள்ளுங்கோ. அவர் எங்களுக்கு தேவை. எங்களோட தலைவரை மாதிரி. ஏனெண்டா தலைவர் வந்து ஒன்றையும் யோசிக்காமல் செய்ய மாட்டார். அவர் வந்து யோசித்து செய்த முழுக்க அப்படியோ சொன்னது எல்லாம் நடந்தோன்று சாத்திரம் மாதிரி. அதே மாதிரி தான் சீமானையும் வந்து தேர்ந்தெடுத்தவர். அவரை விட்டுறாதேங்கோ. தயவு செய்து எல்லாரையும் கெஞ்சி கேட்குறேன். உங்களை காலில் விழுந்தாலும் நான் கேட்குறேன். நான் இன்னொரு கொஞ்ச காலத்தில் எனக்கு தெரியும் ஒரு 72 வயசு அப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுக்குள்ளே சொல்கிறேன், நீங்கள் வாழற நீங்கள் இனிமேல் வார இதுக்கு எந்த நாளைக்கு எந்த பிள்ளைக்கு நான் என்னத்தை விட்டுட்டு அந்த எச்சத்தை விட்டுட்டு போகிறேன். ஆணி வேறு எங்கட தமிழனை போல பேசிக்கொள்ளுன்னு நாங்கள் ஆள போகிறோம், பிடுங்க போகிறோம், அதை செய்ய போகிறோம் இதப்பா. ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை. தமிழ்லே ஒன்றுமே இல்லை. தமிழை வந்து தமிங்கிலத்திலேயும் தங்கிலீஷிலேயும் பேசி இப்படியோ இருக்கிறீர்கள், அழித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது முடியாது. உங்களை போல எத்தனை பரம்பரை அப்பன் வந்தாலும்
அது அந்த காலத்தில் உருவாகின இது இன்னும் அந்த ஆணி வேர் வந்து நீண்டு கொண்டே போகும், அழிக்கலாது. ஆனால் இனிமேல் 2050 முழு முழு உலகம் முணுமுணுக்க போகுது தமிழை பேசுகிறவாடி. இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவுகள் பார்க்குறேன். சில பேர் வந்து வெள்ளத்தோள்கள் இன்றைக்கும் ஒரு இது பார்த்தேன். இந்த பெண்குந்தனார் அடியார் என்னமோ ஒரு இது எனக்கு ஞாபகம் இருக்கிறே இல்லை. முந்தி எல்லாம் இது இப்போ தெரியாத போவா அப்படித்தான். அப்போ யாதும் ஊரே யாவருங்கேள்வி என்ற இதை பாடிக்கின வெள்ளத்தோல் முழுக்க பொம்பளையும் ஆம்பளையும். அப்போ இங்கட ஜனங்களை அதை அழிக்கிறதுக்கேண்டே தெரியுது டிக்டாக். அது இந்த டிக்டாக் ஒரு நல்ல ஒரு செயலி வந்து இதுகளை எல்லாம் வந்து எடுத்து செல்றதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, நல்லதை கதைக்கிறதுக்கு, பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது லைஃப்பில் கதைங்கோ இதன்னுங்கோ தமிழுக வந்து எங்கட மொழி என்று சொல்லுங்கோ, மற்றவனுக்கு சொல்லி கொடுங்கோ. ஏன்னா எங்கட ஆக்கள் தூஷணம் தானே முதல்ல சொல்லி கொடுக்குறது. இதை நான் என்னென்று சொல்கிறது. ஆனால் இந்த பதிவை பார்த்துட்டு யாரும் கோவப்படுற ஆக்கள், இது எழுதுகிற ஆக்கள் நீங்களும் விஜயோட போய் சேர்ந்து கொள்ளுங்க. என்னண்டா நான் வந்து முந்தி பயங்கர விஜயராஜியன் முழு படங்களும் பார்ப்பேன். இப்போ அட்டு இருக்குது, சக்தி வருது அவன் மூஞ்சியை பார்த்தாலே. ஏனென்றால் எனக்கு இப்போ அவன் சொன்னானோ தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரு கண்களண்டா கண்ணே ஒண்ட குத்தி விடும், தமிழ் கண் மாத்திரம்தான் இருக்கும். ஏண்டா அவங்களுக்கு என்னன்னு தெரியுமோ, வந்தவர்களுக்கு அவங்க வந்த இனம் அப்படி, தாயொரு இனம் தேப்பனொரு இனம். ஈவன் என்னட்ட உதுகளை சொல்கிறது, தாயாக்களை வந்து பழிக்கக்கூடாது, தனியனை பழித்தாலும் தாயை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பதிவை பார்த்துட்டு தயவு செய்து இந்த மாநாட்டுக்கு உதவுங்க. சனிக்கிழமை 21ஆம் தேதி இந்த திருச்சி மாநாட்டுக்கு எல்லாரும் போங்க. யார் தமிழனோ போங்க. ஏன் தமிழன் இல்லாட்டிக்கு நீங்கள் தெலுங்கு உங்களோட மொழியை நீங்கள் அங்கேண்டு வாழ்ந்த உண்மையில் தமிழ் தேசியத்தை பிடிச்சிருந்தா, தமிழனை பிடிச்சிருந்தா, எங்களுக்கு உதவி செய்தவன், சாப்பாட்டு போட்டவன், திண்ணையில் இடம் தந்தவன், சோறு தந்தவன் என்று இணைச்சிருந்தால் இங்கே வந்து மாநாட்டுக்கு போங்க. அது பிரச்சனை இல்லை. தமிழ் பேசி உங்களுக்கு தமிழ் விளங்கினா நீங்கள் போங்க. உங்களோட பாஷையை வீட்டில் கதைங்க. உங்களோட மொழி தாய்மொழியே விடாமல் நீங்கள் கதைங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஆள வராதுங்க இனிமேல். அது கருணாநிதியோட முடிஞ்சு போச்சு. அவங்களோட பரம்பரையே நீ இணைச்சு பார்க்கக்கூடாது. எந்த உதயநிதி, இந்த நிதி, குஞ்சு நிதி, பிஞ்சு நிதி எல்லாம் முடிஞ்சுது. இதோட தூக்கி போட்டு மிதித்து கொண்டு போங்க. அப்போ இதோட 26ஓட ஒற்றுத்தனம் இனிமேல் இணைச்சு பார்க்கக்கூடாது. இந்த 2 கட்சிகளும் வந்து மற்ற கட்சிகளோ இனி தமிழனை தவிர வேறு எந்த இதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக கதிரையிலே குந்தக்கூடாது. அதே நேரத்தில் வாரிசு அரசியலும் செய்யக்கூடாது. யாரும் ஒரு சரியான ஒரு தமிழ் தேசியவாதி தமிழன் வந்து ஆண்டோண்டு போங்கோ செய்யுங்கோ. சரி, இந்த வீடியோ 30 நிமிஷம் நின்று போனால் அது கணக்க. சரி, நீங்கள் இதை பார்த்துட்டு உண்மையாக இதை எல்லாருக்கும் தயவு செய்து எல்லாருக்கும் பகிருங்கோ. நான் இன்றைக்கே இந்த வீடியோ போட்டு விடுவேன். எனக்கு ஃபேஸ்புக் இருக்குது, டிக்டாக் இருக்குது, டிக்டாக் ஸ்டூடியோ இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லா இதுகளும் இருக்குது. நான் போட்டு விடுவேன். நீங்கள் பாருங்கோ. பார்த்து இந்த இதுக்கு சிமாண்ட வழியில் போங்க. தலை குனியாதீங்க, தலை நிமிருங்க. எப்போவுமே வந்து நாம் தமிழர், நாங்கள் தமிழர், நாம் தமிழர். வெள்ளப்போறான் விவசாயி. வெல்வோம் நாளை. 26 நமதாகட்டும். நான் தமிழர்.
மிக்க நன்றி சகோதரர் சீமான். உங்களோட நீங்கள் எடுத்து செல்கிற தேசியம் தமிழ் தேசியத்துக்கு தலைவற்ற பணிவிடையை ஏற்று கொண்டு செல்கிறதுக்கு இந்த இதில் இருந்து எந்த இதுவும் மாறாதுங்க. நீங்கள் அப்படி 2026 தோற்று போனாலும் நீங்கள் எதிர்கட்சியாண்டாலும் இருப்பியல் எனக்கு தெரியும். அது ஏன்னா தோற்று போக மாட்டியல் என்னண்டா இது வெல்லுற காலமும் கூட. ஆனால் தெரியும் தானே, பணநாயகம் புனநாயகங்கள் இந்த எல்லாம் நரியெல்லாம் பசுத்தோல் போட்ட நரியல்களும் புலித்தோல் போட்ட பசுக்களும் தெரியுதுகள். கவனமாக இருங்கோ. எந்த இதுலேயும் எந்தையாவது விழுத்தத்தான் பார்ப்பாங்க. அதால் நீங்கள் தயவு செய்து இதை ஒரு அறிவுரையாக எடுங்க. நான் உங்களோட அண்ணன் மாதிரி இணையுங்க. என்னென்றா நான் உங்களை விட 5 வயசு மூத்தவன். அதால் சீமான் நன்றி சொல்கிறோம். திரு சீமான், சரி, நன்றி, வணக்கம் மக்களே. உதவுங்கோ, போங்கோ, இதை கேளுங்க. நீங்கள் கேட்காட்டிக்கும் ஜனங்களை தமிழன் என்ற ரீதியில் போய் அங்கே உங்களோட வாக்களித்த மாதிரி தான் உங்களோட வாக்கே அழியுங்க. அவ்வளோதான். என்ன எலெக்ஷனில் வாக்களித்த மாதிரி நீங்கள் அன்றைய தினம் நாங்கள் தமிழர் ஒற்றுமையாக வந்திருக்கிறோம்ன்ட்டு காட்டு. உலகம் நடுங்கோணும், இந்த தெலுங்கன் முழுக்க நடுங்கோணும், இந்த கட்சிகள் எல்லாம் நடுங்கோணும். அதான் எனக்கு நான் என் கண்ணால் பார்த்து இரத்த கண்ணீர் வடிக்கும். பார்த்துருப்பியெல்லாம் கருணாநிதி இவ்வளோ துரோகங்களை செய்துட்டு கண்ணால் இரத்த கண்ணீர் வடிஞ்சபடி நடுவை பிஞ்சியை வச்சு துடைச்சபடி. ஏனெண்டா அது கர்ம வினை விடாது. இப்போ அவர் அடுத்த மகன் இப்படியோ எத்தனை உயிர்கள் இவங்களால் போச்சு. அவங்கள விடக்கூடாது. தமிழ் வெல்லும், தமிழ் தேசியம் வெல்லும், நான் தமிழர் வெல்லும், விவசாய சின்னம் வெல்லும். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.